திமுக கூட்டணி அழைப்பது சம்பந்தமா ஏதாவது தைலாபுரத்துக்கு தெரியல நீங்க போறீங்க தெரியல போல நீங்க ஏதோ பேச்சுவார்த்தை இல்ல அதான் தலைமை அதெல்லாம் தலைமை எங்களுடைய கழகத்துக்கு தலைவர் நம்முடைய முதல்வர்கள் எடுக்கின்ற முடிவுதான், அவர் எடுக்கின்ற முடிவுதான். ஆக இது போன்ற செய்திகள் தந்தை மகனிடையே ஒரு போட்டி இருக்கு. அவர் வந்து பிஜேபியில இருக்காரு. அது அவங்க கட்சி, அவங்க உள்நாட்டு பிரச்சனை. ஆக எங்க தலைவர் எல்லாரையும் மதிக்கின்றவர், அப்பாவையும் மதிப்பவாரு, எல்லாரையும் மக்களையும் மதிப்பார். அந்த கட்சியில வந்து அப்பாவுக்கு மகனுக்கு உடைய சண்டை, அது இப்போது அப்பாவுக்கு நல்லா வச்சுக்கல மகன். எங்க தலைவர் கலைஞரில் நல்லா வைத்திருந்தார், நல்ல நிலையில் வைத்திருந்தார், நடத்தினார், வணங்கினார். ஆனா இந்த அந்த பக்குவம் இவருக்கு இல்லை. எங்களை குறை சொல்லுகின்ற அன்புமணிக்கு எங்களை குறை சொல்லுகின்ற திமுகவை கடுமையாக தாக்குகின்றவர், ஏடிஎம்மா இருக்கிறவர். அவர் வந்து இப்ப அவரு தந்தைய சரியா வச்சுக்கல அவங்க, அதனால அவங்க கட்சி உடஞ்சிருக்கு. அந்த கட்சி அவங்க எந்த கட்சி கூட்டணி அவங்க ராமதாஸ் அவர்கள் திமுக அது தெரியல, அது தெரியாது. நாங்க எங்களை யார் தாக்குறாங்களோ அவங்களை பேசுவோம். எங்களுடைய கழகம், எங்களுடைய மக்களுக்கு செய்யற மக்களுடைய முதல்வர், அவரை தாக்குன்றவர் யாரா இருந்தாலும் நாங்கள் கடுமையாக பேசுவோம். எங்களுடைய தலைமையை எங்களை கட்டுப்படுத்தி வைக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தலைவர் வந்து இந்த வரி பாக்கி வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அவர் எப்படி அது நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் டிவியில போட்டீங்க நல்லவர் தீய சக்தி என்பது. இப்ப தீய சக்தி செடி விதைச்சு முளைக்கிறதுக்கு 3 இடம் பிடிக்கிறதுக்குள்ளேயே ஊழல் குற்றச்சாட்டு. அது நீதிமன்ற நடவடிக்கை. இது எப்ப 2016 எடுக்கப்பட்ட வரி ஏற்பு சட்டம். அதான் நானே சொல்றேன். விஜயுடைய வந்து டிக்ளேர் பண்ணணும், நான் இந்த படத்துக்கு இவ்வளவு சம்பளம் வாங்கினேன்னு ஓப்பன் டிக்ளேர் பண்ணணும். அது தகுதி உண்டா, திராணி உண்டா? இவன் ஊழலை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு படம் இந்த படத்தை நான் இவ்வளவுக்கு சம்பளம் வாங்கினேன் டிக்ளேர் பண்ண சொல்லு. இதை வரி ஏற்பு செய்து இப்ப நீதிமன்றத்தால் இப்போது ப்ரூஃப் அனுப்பிடுத்து. ஆக தவறு செய்கின்றவர்களை கூட இருக்கின்றார்கள், தவறு செய்கின்ற ஊழல் செய்தவர்கள் அவர் இருக்கின்றார்கள். இப்ப அந்த எல்லாமே அத்தகையவர்கள் இவர் வந்து மற்றவர்களை பார்த்து இந்த சக்தி முளைச்சு 3 இலவாரத்துக்குள்ளேயே இந்த சக்தி தீய சக்திங்கிறாரு. இப்ப யார் தீய சக்திங்கிறது இப்போ வந்து நீதிமன்றமே நடவடிக்கை எடுத்துச்சு. நீதிமன்றமே இப்போ நடவடிக்கை எடுத்துட்டு அவர் பணம் கட்டணும், வரி ஏற்பு செய்து உண்மை, அவர் 1.5 கோடி பணம் கட்டணும். 18 கோடிக்கு 1.5 கோடி ஏமாற்றினார். அதுக்கு முன்பாகவே கார் வாங்கியது ஊழல், கார் வாங்கியதே ஏமாற்றிருக்கிறார். ஏமாற்றுகாரன் வந்து நாட்டை ஆண்டால் என்ன செய்வார்கள் என்பது மக்கள் புரிந்து கொள்ள. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.